ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்படி ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சிங்கன்னா வீடே மணமணக்கும். இது ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி அதில் பட்டை வகையெல்லாம் போட்டு வச்சுக்கணும். இதில் நாங்கள் ரம்ப இலைன்னு எங்கள் ஊர் சைடு உள்ள இலை அதையும் போடுவோம். அது ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் தான் நான் அதிகம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் அதை வதக்கி எடுக்க போகிறோம். நம்ம எதுக்காக சின்ன வெங்காயம் போடுறோம்னா அதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கிரேவிங்கிறப்போ நம்ம எந்த ஒரு குழம்புமோ எந்த ஒரு கிரேவி இப்படின்னு வைக்கிறோம்னாலே அதை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா தான் நமக்கு அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு இந்த ரம்ப இலைன்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அது போட்டிருக்கேன் பாருங்கள். அது போட்டோன்னா அது பிரியாணிக்கு தான் அதிகபட்சம் போடுவாங்க. ஆனால் நம்ம கிரேவிங்கிறப்போ நல்ல ஒரு வாசனை வரணும், நல்ல ஒரு ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த இலை போட்டிருக்குறோம். எடுத்து முடிச்சுட்டு வதக்கி எடுத்துகிட்டு வேணாங்கிறவங்க அதை எடுத்து போட்டுக்கலாம். கீழே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்கிக்கிட்டே இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிட்டு நான் இப்போ ஒரு 3 பழம் தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு அரை கிலோ சிக்கனுக்கு 3 பழம் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அந்த தக்காளியை அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா, ஏன் கருவேப்பிலை தக்காளியோட போடுறேன் எண்ணெயோட போடலன்னா, நம்ம இந்த பட்டை வகையெல்லாம் போடுறப்போ கருவேப்பிலையோட வாசனை அதில் தெரியாது. நம்ம தக்காளியோட போடுறப்போ அது நல்லா தெரியும். இப்போ தக்காளி மசியன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு அளவு இந்த நேரில் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். உப்பு நம்ம எதனால் இப்போ சேர்த்தோம் அப்படின்னா, உப்பு இந்த டைமில் சேர்த்தோம்னா நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். ரொம்ப நேரம் நம்ம வதக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி போட்டதோட உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அது மசிஞ்சு குழஞ்சி வரும். இப்போ நல்லா அது குழையிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா மசிஞ்சு வந்துருச்சு தக்காளி. இந்த டைமில் நாங்கள் கத்திரிக்காயெலாம் போடுவோம். கோழி குழம்புக்கு, ஆட்டுக்கறி குழம்புக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கத்திரிக்காய் போடுவோம். அதோடு சேர்த்து உருளைக்கிழங்கு போடுவோம். உருளைக்கிழங்கு போட்டு வதக்கி இன்னும் நிறைய காய்கள்லாம் போடலாம். நான் கிரேவிங்கிறதுனால இந்த 2 காய் மட்டும் போட்டேன். இதே குழம்பு வைக்கிறோன்னா முருங்கைக்காய் போடலாம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், கழுவி சுத்தம் பண்ணி அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டோன்னா நல்லா அடி பிடிக்க விடாமல் நல்லா இப்போவே கிளறி விட்டுக்கணும். இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா சிக்கன் நிறைய தண்ணி விடும். அதனால் இப்போ போட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன் சிக்கன் போட்டதுக்கப்புறம் போட்டோன்னா, ஏன்னா அடி பிடிக்கும். எண்ணெயோடு போட்டு நம்ம கிண்டுறப்போ எண்ணெயோடு போடலாம். எண்ணெயோடு போட்டால் சும்மா கம்மியாக கொஞ்சமாக போட்டுக்கணும். போட்டால் அது ஒரு வாசம் வரும். ஆனால் இப்போ போட்டால் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா அந்த ஃப்ளேவர் கறியில் இறங்கும். அதனால் இந்த டைமில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இப்போ எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைம் மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும்னா, நமக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நல்லா தண்ணி விட்ற டைம் பார்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுங்க. அப்புறம் பத்தலை, எனக்கு காரம் எங்களுக்கு அதிகம் வேணுங்கிறதுனால நான் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு போதும் அப்படின்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூளுக்கு 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் போடுங்க. தனியாத்தூள் போட்டு நல்லா சிக்கன் மசாலா போட்டுக்கணும். கொஞ்சம் அந்த சிக்கன் மசாலாவோட கொஞ்சம் மட்டன் மசாலா இருந்தால் மட்டன் மசாலாவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கைவிடாமல் பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு நல்லா அந்த மசாலா வடை போகிற வரைக்கும், அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டால் தான் அந்த டேஸ்ட் நமக்கு ஃபுல்லும் அந்த கறியில் இறங்கும். அந்த மசாலாவெல்லாம் உப்பு காரம் எல்லாம் கறியில் இறங்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறம் அது எவ்வளோ தண்ணி விடுது என்னன்னு பார்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு மேலே தான் நம்ம தண்ணி ஊற்றணும். நமக்கு திக்கான கிரேவி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றணும். இல்லை இப்படி வேண்டாம் அப்படிங்கிறப்ப நம்ம கூட வேணும்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எனக்கு நான் திக்காக தான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன்.
அதனால் ஏன்னா கிரேவினாலே திக்காக தான் இருக்கணும். அதனால் நான் திக்காக தான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். அதனால் நான் இப்போதைக்கு 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1 டம்ளர் தண்ணி சேர்த்தோன்னா நமக்கு தேவையான அளவு கிரேவி இதில் வந்துடும். கிரேவி பதத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அதை நல்லா கொதிக்க விட்டு ஒரு குக்கர் போட்டு மூடிடணும். மூடிட்டு ஒரு விசில் ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வைக்கணும். வச்சுட்டு தேங்காவோட சோம்பு, சீரகம், மிளகு 3ம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த குக்கரு விசில் வந்ததுக்கப்புறமேல கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டு அதை எடுத்துட்டு அதோட இந்த பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கும். இதோட இப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் தேங்காய் இப்போ தான் போடுவோம். தேங்காய் ஏன் இப்போ போடுறோன்னா அதோட போட்டு நம்ம கிண்டணும் அப்படின்னா போட்டு தாளிச்சுட்டு அதோட நம்ம குக்கரில் விசில் வச்சிட்டோன்னா அது ஒரு எண்ணெய் ஸ்மெல் வந்துடும் தேங்காய். இப்போ போட்டோன்னா அதோட ஃப்ளேவர் முழுசாக நமக்கு கிடைக்கும். இப்போ போட்டால் தான் அதோட டேஸ்ட் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் இப்போ போடுறோம். இப்போ பாருங்கள் சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.